இந்த உலகத்துல அப்பாச்சி ஹெலிகாப்டரை வாங்க எகிப்த், கிரீஸ், ஜப்பான், இஸ்ரேல், யூகே, யுஏஇ இந்த நாடுகள் எல்லாமே போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா அப்பாச்சி ஹெலிகாப்டரை வாங்கிட்டு மீண்டுமே எங்களுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர் வேணாம், எங்களுடைய சொந்த பிராஜன் ஹெலிகாப்டரா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பூதாகரமா கிளப்பியிருக்காங்க. உண்மையாவே அமெரிக்காவினுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர்ல என்னதான் பிரச்சனை இருக்கு, அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இந்தியா இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கும் பிராஜன் ஹெலிகாப்டருக்கும் போட்டி வச்சா நம்ம ஊர்ல அதாவது ஹிமாலயஸ் மாதிரி பகுதியில யார் ஜெயிப்பாங்க, அதை பத்தி தான் டீடைலா இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா அப்பாச்சி ஹெலிகாப்டரை தாண்டி ஆல்ரெடி அப்பாச்சி ஹெலிகாப்டர் இந்தியாவில் ஒரு 22 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு 2015 அக்ரிமெண்ட் போட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் ஒரு 6 அப்பாச்சி ஹெலிகாப்டரை $600 மில்லியன் இந்தியா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா எக்ஸ்போர்ட் பண்ணது 2024 எண்ட்லயோ அல்லது 2025லயோ வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அதுக்கு காரணம் அங்க ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்க காரணத்தினால அப்பாச்சி ஹெலிகாப்டர் வர்றதுக்கு தாமதமாயிட்டே வருது. ஆக்சுவலா இந்தியா என்ன பிளான் பண்றாங்க, இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை தாண்டி நம்முடைய ஓன் சொந்தமாவே அதாவது இந்தியாவிலேயே டிசைன் செஞ்சு வடிவமைக்கப்பட்ட ஃபுல்லா தயாரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஹெலிகாப்டர்னா அது பிராஜன் ஹெலிகாப்டரா சொல்றாங்க. ஆக்சுவலா இந்தியா சுமார் 156 பிராஜன் ஹெலிகாப்டரை நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். கரெக்டா சொல்லணும்னா 156 62,000 கோடி அக்ரிமெண்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு நம்ம அப்ரூவல் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இவங்க 156 பிராஜன் ஹெலிகாப்டரை கொடுத்துவாங்க. ஆக்சுவலா இதை இந்தியா ஆர செஞ்சுக்க முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம பிராஜன் ஹெலிகாப்டர்ல முக்கியமா அதுவும் பர்டிகுலரா ஹிமாலயஸ் மாதிரி பகுதியில ரொம்ப பெட்டரா செயல்படும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா லடாக், சியாச்சின் பனிப்பாறை இந்த மாதிரி பகுதியில கரெக்டா சொல்லணும்னா ஒரு 21,300 அடி உயரம் வரைக்கும் போகக்கூடிய பவர் இதில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக்சுவலா இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆகுது. இது அப்பாச்சி ஹெலிகாப்டர் வர ரொம்ப பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பிராஜன் ஹெலிகாப்டர் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 10 நிமிஷம் தொடர்ந்து விண்ணிலேயே பறந்துட்டு எதிரியை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பிராஜன் ஹெலிகாப்டர் இந்த முயற்சி எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியா 1999ல கார்கில் போர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. ஆனா நம்ம இந்த ஹெலிகாப்டர் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஏன்னா அந்த சமயத்துல நம்ம கிட்ட இருந்ததுன்னா M25, M35 இது ரஷ்யாவினுடைய அட்டாக்கிங் ஹெலிகாப்டரா இருந்தாலும் நம்மள மாதிரி அதாவது ஹிமாலயஸ் மாதிரி பகுதியில ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். ஏன்னா இங்க என்ன கிளைமேட் வேணாலும் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நைட்டு பகல் எப்ப வேணாலும் அடிக்கணும். இதனால மலை மாதிரி பகுதியில ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா அடுத்த கட்ட முயற்சியை ஆரம்பிச்சாங்க. அப்போ பிராஜன் ஹெலிகாப்டர் நம்ம மனசுக்கு அதை பல கட்ட யோசனையை நம்முடைய விஞ்ஞானிகள் முன்னாடி கொண்டு போய் எளிதில் சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய டெலிவரி எப்ப வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்கன்னா 2028ல ஃபர்ஸ்ட் டெலிவரி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. அதாவது இந்தியா பிளான் படி 2027ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 5 to 6 வருஷத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியா இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா 2016ல உரி அட்டாக் இந்தியா பண்ணாங்க. அப்போ MI-17 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியா செஞ்சது. ஆக்சுவலா இன்னும் கரெக்டா சொல்லணும்னா எதிரினுடைய எல்லைக்கு உள்ள போயிட்டு அதாவது எல்லா நம்முடைய மிலிட்டரி வீரர்கள் எல்லாத்தையும் பத்திரமா தரையிறக்கிட்டு பாதுகாப்பா ரிட்டர்ன் வந்திருக்கு. அதே மாதிரி எதிரியை அட்டாக் பண்றதுல ரொம்ப பெட்டரா செயல்பட்டு இருக்கு. அதனால இந்தியா யோசிச்சது என்னன்னா நம்ம சொந்தமாவே நம்மளால தயாரிக்க முடியும், நம்ம கிட்ட திறமை இருக்கு, நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க, அதை வச்சு நம்மளால தயாரிக்க முடியும் அப்படிங்கிற முயற்சிக்காக தான் இந்த பிராஜன் ஹெலிகாப்டர் ப்ராஜெக்டே ஆரம்பிச்சாங்க. பிராஜன் ஹெலிகாப்டரை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அவங்க தான் தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஒருத்தர் மட்டும் எப்படி இத்தனை ஹெலிகாப்டரை இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸை தயாரிக்க முடியும்னு கேட்டா கிட்டத்தட்ட 250ல இருந்து 300 வரைக்கும் ரொம்ப சின்ன சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை எல்லாருமே பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட இதன் மூலமா 10,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி HAL நிறுவனம் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் போறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இதனுடைய ஆபரேஷன் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6,500 மீட்டர் அடி உயரம் வரைக்கும் செல்லக்கூடிய பவர் இதுல பெட்டரா இருக்கு.
அது மட்டும் கிடையாது, இதுல வந்து வெயிட்டை தூக்கிட்டு போறது, அதாவது வெப்பன்ஸ் மாதிரி ரொம்ப முக்கியமான பொருளை கொண்டு போனா தான் எதிரி அட்டாக் பண்ண முடியும். அதுவே வந்து கிட்டத்தட்ட 2 டன் அளவுக்கு தூக்கிட்டு போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு. ஆக்சுவலா ஜெனரலா வந்து மொத்தமா இந்த ஹெலிகாப்டரோட சேர்த்துனா ஒரு 5 to 6 டன் அளவுக்கு தூக்கிட்டு போற அளவுக்கு அது பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய முக்கியமான ராக்கெட் எல்லாமே பிக்ஸ் பண்ண போறாங்க. அதனுடைய சைஸ் பார்த்தா ஒரு 70 mm ராக்கெட் வந்து பிக்ஸ் பண்றாங்க. அப்பாச்சி ஹெலிகாப்டர்ல 2 முக்கியமான மிசைல் யூஸ் பண்றோம். அதுவும் பர்டிகுலரா ஹெலினா ஆன்டி டேங்க் மிசைல், மிஸ்டல் 2 மிசைல். ஆக்சுவலா இந்த 2 மிசைலுமே ஒரு 7 to 8 கிலோமீட்டர் வரைக்கும் விண்ணில பறந்துட்டு இருக்கும்போது எதிரி அட்டாக் பண்ண முடியும். ஆக்சுவலா இதை வந்து இந்தியா வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து 15 to 20 வருஷமா பிளான் பண்ணி அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா நம்ம இது எந்தெந்த இடத்துல மெயினா அடிக்க முடியும்னா ட்ரோன் ஆகட்டும், ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், பங்கர் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு பகுதியில போய் அடிச்சு நொறுக்கல ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படின்னு சொல்லி இந்திய விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. என்னதான் வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து உலக நாடுகளுக்கு ரொம்ப பெருமையா இருந்தாலும் இந்தியாவுக்கு இருக்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நம்முடைய மலை பகுதிகளில், அதாவது கிட்டத்தட்ட ஹிமாலயஸ் மாதிரி பகுதியில் அது வந்து சிறப்பாக செயல்படுறது இல்லை, நிறைய சிக்கிட்டும் இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு முக்கியமா ஏகஸ் 64A அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து ஏதாவது ஒரு ஒரு மீட்பு பணி, நிலச்சரிவு ஏற்படுது, அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அதை வந்து அதிகமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய டேக் ஆஃப் வெயிட், டோட்டல் பேலோடு வெயிட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரெண்டுக்கு பெட்டரா கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அதை யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஒரு வார் சமயத்துல நம்ம ஒரு ஹிமாலயஸ் மாதிரி பகுதியில, சியாச்சின் பனிப்பாறை அந்த மாதிரி பகுதியில அடிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து உலக நாடுகளுக்கு பெருசா இருந்தாலும் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 2 மாசத்துல 4 முறை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுவும் பர்டிகுலரா லடாக், மத்திய பிரதேஷ், சியாச்சின் பனிப்பாறை இந்த மாதிரி பகுதியில, மலை பகுதியில போய் மோதி மோதி பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுது. அதுவும் பர்டிகுலரா இதுல வந்து நிறைய டைம் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் அதிகமா வருது. எந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ அதிகமா வருதுன்னா திடீர்னு வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி அதை வந்து டோட்டலா வந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருது. அது வந்து பைலட்டை மிகப்பெரிய டேமேஜ் பண்ணுது. இந்த மாதிரி அடிக்கடி நிகழ்ற காரணத்தினால நம்முடைய மலை பகுதியில இது ரொம்ப பெட்டரா இருக்காது அப்படின்னு சொல்லி இந்திய விஞ்ஞானிகள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிராஜன் ஹெலிகாப்டரை நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். என்னதான் வந்து வெளிநாட்டு ஹெலிகாப்டர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இதனால மீண்டாது. அதனால உள்நாட்டிலேயே தயாரிச்சோம்னா இங்க இருக்க மக்களுக்கு வேலை கொடுக்க முடியும். இந்தியா வந்து சொந்த தயாரிப்பு அப்படின்னு சொல்லி உலக நாடுகளுக்கு பெருமையாவும் சொல்லலாம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து இந்தியா யூஸ் பண்ணவே இல்லையான்னு கேட்டா இந்தியா ஆல்ரெடி ஒரு 22 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியன் ஏர்போர்ஸ், இந்தியன் ஆர்மிக்கு வந்து இப்போ ஒரு 6 வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப பெட்டரா இல்லைனாலும் நம்முடைய தேவைக்கு இப்பொழுது ரொம்ப உலக நாடுகளில் பெட்டரான மார்க்கெட் அப்படின்னா இந்த ஏகஸ் 64E ஹெலிகாப்டர் மட்டும்தான். ஆக்சுவலா இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து ஒரு நிமிஷத்துல 128 டார்கெட்டை அட்டாக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்ல இருக்க இன்ஜின்ல இருக்க 4 பிளேடு தான் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு. அதாவது மற்றதை விட இது வந்து ஷார்ப்பா வந்து ரொட்டேட் ஆகிற காரணத்தினால ஈஸியா வந்து விண்ணில் பறக்கிறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ட்வின் இன்ஜினால இயங்குற காரணத்தினால பவர் வந்து மற்றதை விட ரொம்ப பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 293 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு ரொம்ப பவர் வந்து இதுல அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது தரைப்பகுதியிலிருந்து சுமார் 20,000 அடி உயர வரைக்கும் போக முடியும். ஆனா நம்முடைய பிராஜன் ஹெலிகாப்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 அடி வந்து ரொம்ப அதிகமா போறதுக்கு இது பெட்டரா இருக்கு. அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சென்சார்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா போட்டிருக்காங்க. அதாவது நைட்டு பகல் எல்லா வெதர் கண்டிஷன் எந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயும் இதை பயன்படுத்த முடியும். என்னன்னா வந்து எந்த ஒரு ஹெலிகாப்டருமே எதிரியை வந்து எளிதில் அட்டாக் பண்ணாலும் இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் தேவை. அதுவும் பர்டிகுலரா அப்பாச்சி ஹெலிகாப்டர், பிராஜன் ஹெலிகாப்டர், MI-17 வாட் எவர் இட் மேபி எல்லா ஹெலிகாப்டர்லயுமே நெட்வொர்க் அப்படிங்கிறது டேட்டா வந்து இங்க பைலட் இருந்து இங்க கண்ட்ரோல் ஸ்டேஷன் போனா தான் அது அடுத்தது என்ன பண்ணலாம், எந்த இடத்துல இருக்கோம், இன்னும் எவ்வளவு தூரம் போகணும், எதிரி எந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம், வேற ஏதாவது எதிரியினுடைய ரேடார் இருக்கா, இந்த மாதிரி பல டேட்டாவை அதன் மூலமா கொடுக்க முடியும். ஆக்சுவலா இதை வந்து அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறதா நமக்கு தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்தியா மெயினா வாங்கினதுக்கு காரணம் அப்படின்னா இந்தியா அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து
லடாக் பகுதியில் இதன் மூலமா கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நம்ம கிட்ட வேற எந்த ஹெலிகாப்டருமே ரொம்ப பெட்டரா கிடையாது. அதுவும் நம்முடைய மலை மாதிரி பகுதிகளில் வேற எதுவுமே கிடையாது. அதனால இந்தியா வாங்கியிருக்கோம். ஆனா இப்போ நம்முடைய கிளைமேட்டுக்கு தேவை மாதிரி வெதருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஹெலிகாப்டரை சொந்தமா தயாரிச்சிட்டு இருக்கோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இது வந்து டேக் அப் ஆகும்போது வெயிட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னா கரெக்டா சொல்லணும்னா 10 டன் அளவுக்கு அப்பாச்சி ஹெலிகாப்டர் தூக்க முடியும். ஆனா நம்முடைய பிராஜன் ஹெலிகாப்டர் வந்து ஜஸ்ட் ஒரு 6 டன் அளவுக்கு மட்டும்தான் தூக்க முடியும். வேகம் அப்படிங்கிறது அப்பாச்சி ஹெலிகாப்டர் ரொம்ப அதிகமா தான் இருக்கு நம்முடைய பிராஜன் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 கிலோமீட்டர் வந்து லேகிங் ஆகுது. இது மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்தியா வந்து தன்னுடைய பிராஜன் ஹெலிகாப்டர் மூலமா 21,300 அடி உயரம் வரைக்கும் போக முடியும். ஆனா இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் அவ்வளவு தூரம் போக முடியாது. அதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்க ஒரு முக்கியமான வித்தியாசம். ஆக்சுவலா மெயினா வந்து இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை எல்லாரும் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா எதிரிய எந்த இடத்துல பார்த்தாலும், அதாவது தன்னுடைய பங்கர்ல இருந்தாலும் டோட்டலா வந்து கம்ப்ளீட் பண்ணி கொலாப்ஸ் பண்ண முடியும். ஆனா நம்முடைய பிராஜன் ஹெலிகாப்டர் வந்து அப்படி கிடையாது. மலையினுடைய எல்லா நுணுக்கமான பகுதியிலையும் ரொம்ப கஷ்டமான பகுதியிலையும் போயிட்டு எதிரியை வந்து அட்டாக் பண்ணும். அதாவது டோட்டலா க்ளோஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப பவர் கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம வந்து மலை மாதிரி பகுதியில் போயிட்டு எதிரி அடிக்க முடியும். அதுதான் என்னுடைய வேலை. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா எதிரிய பயம் காட்டிட்டு வந்துடும் சொல்லுவாங்கல்ல, அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான வேலை. அது மட்டும் கிடையாது, மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா பண்ண முடியும். ஆனா அப்பாச்சி ஹெலிகாப்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆகுது மலை மாதிரி பகுதியில் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆச்சு அப்பாச்சி ஹெலிகாப்டர் நம்முடைய மலை பகுதியில். அப்ப என்ன பண்ணாங்க, நம்ம அதை தூக்கறக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதனால நிறைய பார்ட்ஸ் வந்து கழட்டி வச்சுட்டு அதன் பிறகு ஸ்னூக்கு சேட்டா இந்த மாதிரி ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி தான் தூக்கிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான் அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ல இருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த வீடியோ முடிக்க போறேன். இந்த பிராஜன் ஹெலிகாப்டர் அப்பாச்சி ஹெலிகாப்டர் யார் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆனாங்க அப்படின்னு கேட்டா, அப்பாச்சி ஹெலிகாப்டர் வந்து என்னதான் வந்து இந்த உலகத்துல காட்டுக்கே அவங்க ராஜாவா இருந்தாலும் நம்ம ஊர்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிராஜன் ஹெலிகாப்டர் தான் நமக்கு ராஜா. ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து ரெடி பண்றாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பார்டர்ல நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா இந்த பிராஜன் ஹெலிகாப்டர் நல்லபடியா பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாத்து மனசுலயும் இருக்கு, விஞ்ஞானிகள் மனசுலயும் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.